தெய்வத்திற்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென் ஆமென். வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ஆமென் ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. சின்னம் சேருவாயது என்னை குறித்து விட்டால், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னம் சேருவாயது என்னை குறித்து விட்டால், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து
என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். ஒவ்வொரு நாளும் கடலாம் கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் ஓடி வந்து கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஆமென் ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அற்புதரே உமக்கு ஆராதனை. அதிசயமே உமக்கு ஆராதனை. அற்புதரே உமக்கு ஆராதனை. அதிசயமே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை. உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே
உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்க முடியுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையில எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். இரவெல்லாம் காத்து ஒரு புதிய நாளை தந்து இந்த காலை நேரத்தில் உடைய பாதப்படியில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, உடைய முகத்திற்கு முன்பாக நிற்க, உம்மை பாடி ஆராதிக்க, ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல தேசங்களில் பஞ்சங்கள், பல தேசங்களில் கொடிய சம்பவங்கள், இதன் மத்தியிலும் உடுக்க உடையும் உண்ண உணவும் படுக்க இடமும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷ சமாதானத்தோட நீர் எங்களை காத்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உடைய பிள்ளைகள் பதிவிடுகிற ஜெப குறிப்புகளுக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி எங்களை பலப்படுத்தி ஊன்ற கட்டி ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் எங்களை நடத்துகிறேன். இப்படி பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். வாழ்வது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உண்மையும் உத்தமமும் எளிமையும் தாழ்மையும் நேர்மையுமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசின் வஞ்சக வலைக்கும் மனித தந்திரங்களுக்கும் பிசாசின் கூடிய காரியங்களுக்கும் நாங்கள் தப்பி கடந்து போவதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே, வழிகாட்டுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மந்த நிலைகள் மாறட்டும், மயக்க நிலைகள் மாறட்டும், தடுமாற்றங்கள் மாறட்டும், ஜபக்குறைவுகள் மன்னிக்கப்படட்டும், உபவாசங்கள் மறந்து போனதற்காய் மன்னியும், இரவு ஜபத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். உம்மோடு நெருங்கி வரவும் உடைய சத்தம் கேட்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை உணர்த்துகிற போது அதுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை திருத்திக் கொள்ள, சரிபடுத்திக் கொள்ள, ஒழுங்குபடுத்திக் கொள்ள கர்த்தங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிடலாம். அன்பின் தேவனே, ஒழுங்காய் வேத வாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். பலவிதமான கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், தடுமாற பண்ணுகிற காரியங்கள், வஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற கேட்கிற நான் தடுமாறி விடாதபடி சத்தியத்தில் உறுதியாக நிற்க, உடைய அன்பில் நிலைத்து நிற்க கிருபை தாரும். அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மந்த நிலைகள் மாறட்டும். அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீரே, மந்த நிலைகள் மாறட்டும். அனலாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கு அருகில் இன்னும் நான் நெருங்கி வர அனுக்கிரகம் பண்ணி அருளும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பான தேவனுடைய அற்புத கரம் எங்களை நடத்தட்டும், அன்பான தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னத தேவனுடைய உயர்ந்த திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. தவறுகள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், உமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், மீறி செய்த காரியங்கள், மனிதர்களை காயப்படுத்தின காரியங்கள், மற்றவர்களை துக்கப்படுத்தின காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. சபை ஆராதனைகள் கலந்து கொள்ளாத நிலைகளை மாற்றி ஒழுங்காய் சபையால் கலந்து கொள்ள உதவி செய்யும். அதிகாலை ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்க எனக்கு கிருபைகளை தாரும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபைகளை தாரும். மன்றாடி ஜெபிக்க எனக்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நீர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
கடந்த நாட்களெல்லாம் காத்தவர் உங்களை இன்னும் வரும் நாட்களிலே காத்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாள் காலையிலும் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை தெய்வ இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்தி உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் 33ஆம் சங்கீதத்தினுடைய சில வசனங்களை நாம் வாசித்து இதனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். சங்கீதம் 33 முதலாவது வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமோ இருக்கிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த தேவனுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து சில வார்த்தைகளை நாம் வாசிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிற போது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே 147ஆம் வசனத்தை பாருங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல ஒரு வார்த்தை. அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன், உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். அப்போ தான் காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிற ஒரு நேரம் இல்லையா? நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சில வார்த்தைகள் நம்மோடு நேரடியாக பேசுவதை போல இருக்கும். அந்த வார்த்தைகளை வாசிப்பது மிகவும் ஆசீர்வாதம். அடுத்து 148 வாசிக்கிற போது, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள்ளும். முதல்ல வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். 2வது, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிற அந்த வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்துக்கொள்ளும். இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி நிலையை, ஒரு முதிர்ந்த நிலையை காட்டுவதாக இருக்கிறது. வசனத்துக்காக காத்திருப்பது, வசனம் கிடைச்ச உடனே அதை தியானித்து, அது நாம் நேரத்தை செலவழித்து தியானித்து தேவ சமூகத்தில் புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது ஒரு சிறந்த அனுபவம். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து நாம் தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பதிவிடும் எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அவருடைய ஆலோசனையின்படி அவரால் வழிநடத்தப்பட ஒப்புக் கொடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை காத்துக் கொள்வாராக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இப்போ சில நிமிடங்கள் கர்த்தரை பாடி ஆராதித்து நம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. காலை வேலைக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சில வார்த்தைகளை வாசித்து தேவனை நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரத்தில் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்லுகிற காரியம், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி, உன்ன இடத்துல 1 நாளாகமத்திற்கு புத்தகத்தை நிறைய வருவோம் என்று சொன்னால், அங்கே 1 நாளாகமும் 19வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது யோவாபும் அபிசாயும் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்னை பார்க்கிலும் சீரியர் பலன் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலன் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாக இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோசபாத் 2 நாளாகமத்தில் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி. புதிய ஏற்பாடு சபை எபிரேய ஆக்கியான் இப்படியா சொல்லுகிறார். எபிரேயர் 10:35 ஆகையால்
மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தின் மத்தியில் நம்மோடு இயங்குகிற ஒருவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அதுதான் ஒரு வாக்குத்தத்தங்களால் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் விலகாதவர். அந்த தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தும். எப்பொழுதெல்லாம் யுத்தங்களும் போராட்டங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நேரிடுகிறதோ கவலையே பட வேண்டாம். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரி ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். ஒரு நம்பிக்கையோடு ஆடலை பாடி தேவனை மேம்படுத்தும். கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் நம்மை உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுதே. அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, ஆமென். தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் முடிசூட்டி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் நம்மை முடிசூட்டி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, ஆமென். தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வாற்றினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும்,
நமக்கு உண்டு அளவற்ற அன்பினாலே அவர் முடிசூட்டி நடத்திடுவார். அளவற்ற அன்பினாலே நம்மை முடிசூட்டி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆரோய நண்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆரோய நண்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். அனுதினமும் வழி நடந்தே
அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரார். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே சுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. இந்த காலை வேளையிலே ஆராதிக்க வந்த தட்டைகள் யுத்தத்தின் வல்லமைகள் போராடுகிறார்கள் தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூய
செலுத்துவமே, துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் காலை நேரத்தில் விலகல் சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. எல்லா தடைகள், எல்லா எதிர்க்கிற, எல்லா போராடுகிற எல்லா வல்லமைகள் ஆண்டவரே காலை நேரத்தில் எல்லாம் அழிக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை யுத்தங்கள் எழும்பலாம், ஆனால் யுத்தத்தை நடத்துகிறவர் ஒரே ஒருவர். அவர் யுத்தத்தில் வல்லவர், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் உத்தமனுக்கு துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவது போல துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கும் அவர் காரியங்களை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலவேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசக்கூடாதவைகள் உண்டு, பேச வேண்டியவைகள் உண்டு. திரும்ப திரும்ப வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டிய சில வசனங்களும் உண்டு. அப்போது பேசக்கூடாதவைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், பேசக்கூடியவைகளிலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, எபேசியர் 4 அதிகாரம் 29வது வார்த்தையை பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சில காரியங்கள் இருக்கிறது. சில வார்த்தைகள் நாம் பேசும்போது கவனமாக இராவிட்டால் அந்த வார்த்தையே நமக்கு சில நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்கள். நாம் கவனமாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 6:2 மற்றும் 3. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். 2 காரியம்: நாம் சிக்கிக்கொள்வது, இன்னொன்று நாம் பிடிக்கப்படுவது. சில காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம், சில காரியத்தில் நாம் சத்ருவினால் நாம் பிடிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. அநேக தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு மற்றவர்கள் காரணமல்ல. சிலவங்கள் பிசாசை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் சில ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கும், கிடைக்காமல் போவதற்கும், காலதாமதமாவதற்கும், தள்ளி போவதற்கும், எட்டாக்கனியாக இருப்பதற்கும் காரணம் என்ன? அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதங்கள். சில நேரத்தில் அந்த வார்த்தையினால் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு, பிடிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் கவனமாக இல்லாவிட்டால் அந்த வார்த்தைகள் நிமித்தம் கர்த்தர் கோபப்படுவதற்கும் வாய்ப்புண்டு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அப்போ வார்த்தைகளினால தேவன் கோபப்படுவதற்கு வாய்ப்புண்டு. சரியா? கோபப்படுவதற்கு வாய்ப்புண்டு. சாதாரண மனிதன் பேசுகிற வார்த்தை நிமித்தம் ஒரு மனம் கெட்டு போவதற்கு வாய்ப்புண்டு, மற்றவர்கள் காயப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, மற்றவர்களை சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு, மற்றவர்களை உடைத்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் லாபத்திற்கு மேலாக சில வார்த்தைகளை நாம் பேசும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் கோபப்படுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமென். அப்படி கர்த்தர் கோபப்பட்டு சில காரியத்தை செய்ததை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நாவு இருக்கிறது என்று சொல்லி எது வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், என்னை யார் கேட்க முடியாது என்று பேசுவோமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிவையும், நஷ்டத்தையும், வேதனையும், அவமானத்தையும், துக்கத்தையும், இழப்பையும் நிச்சயமாய் கொண்டு வரும். ஆகவே நாம் இதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். சிலருடைய பேச்சு கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாய் தோன்றும். சங்கீதம் 55:21 பாருங்கள். சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இங்கே கவனிச்சு பாருங்க. சிலவங்க நல்ல பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரியும் அது வாயில் விழுந்தது மாதிரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிலருடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், இன்பமானவைகளாக இருக்கும், மெதுவானவைகளைப் போல தெரியும். ஆனால் இருதயத்தில் வஞ்சகத்தை நிமித்தம் பட்டைய குத்துனால குத்துறது மாதிரி இருக்கும். சிலவங்களை தமாசா தான் பேசுவாங்க, கிண்டலாக பேசுவாங்க, நக்கலாக பேசுவாங்க. அதன் நிமித்தம் மற்றவரை அவமானப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் மிகவும் கவனமாய் தேவ சமூகத்தில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் இன்றைக்கு அநேகருக்கு பிடிக்காது. கர்த்தனை ஆசீர்வதிப்பார், கர்த்தனை உயர்த்துவார் என்றெல்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. இப்படி திருத்துகிற, சரிப்படுத்துகிற, ஒழுங்குபடுத்துகிற, சீர்படுத்துகிற, தேவனோடு நெருங்கி வர வைக்கிற, தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்துகிற, தேவ நோக்கத்துக்கு நேராய் நடத்துகிற நல்ல பிரசங்கத்தை இன்றைக்குரிய ஆவிக்குரிய உலகம் கேட்பதற்கு மனதில்லை. ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகளும் அவளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டுமே கேட்டு கடந்து போகிற பழக்கத்திற்கு அநேக மக்கள் கடந்து வந்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜெபிக்க தெரிவதனால் மட்டுமல்ல, வேதம் வாசிப்பது மட்டுமல்ல, அந்நிய பாஷைகளில் பேசி நாம் ஆவிக்குள் நிரம்புவது மட்டுமல்ல, நல்ல குணங்களிலும் நல்ல பண்புகளிலும் நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மிடத்தில் வெளிப்படும் நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை காட்டுமே தவிர நாம் நடந்து கொள்ளும் விதம், நாம் பேசும் விதம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சியை தாறுமாறாக்கி தேவனை விட்டு நம்மை தூர போக பண்ணும். ஆகவே பேசுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சங்கீதம் 59:12 பாருங்கள். சங்கீதம் 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு
அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. அகப்படுவார்கள் பாருங்க, பிடிக்கப்படுவது, சிக்கிக் கொள்வது, அகப்படுவது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், பேச்சு என்ன பண்ணும்? சிக்கிக் கொள்வது, பிடிக்கப்படுவது. இங்கே பாருங்க, அகப்படுவது. எப்படி? பாவம், வார்த்தையை பாவமாக மாறும். அவர்கள் வாயினால் போட்ட சாபம், அவர்கள் சொல்லிய பொய், பெருமை, அதில் சிக்கிக் கொள்வாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. லூசிபர் கீழே தள்ளப்பட்டது காரணம் என்ன? பெருமை. வானத்துக்கு மேலாக ஏறுவேன். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். தங்களை பற்றி பேசினா தங்களை குறிச்சே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்படி, எங்கள் ஜாதி பெருமை, குலப்பெருமை, படிப்பின் பெருமை, பணப்பெருமை, வாழ்க்கையின் பெருமை, கட்டின வீட்டை குறித்த பெருமை, வேலை பார்க்குற இடத்தை குறித்த ஒரு பெருமை, நல்லா இந்த ஜாதியில் நான் பிறந்துட்டேன் ஒரு பெரிய பெருமை. இதெல்லாம் பேசுகிறதுனால நம்ம அகப்பட்டு விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 63:11 பாருங்கள். சங்கீதம் 63:11. ராஜாவோ தேவனில் கலிகூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அப்படியா? பொய் பேசுகிறவர்களின் வாய்கள் அடைக்கப்படும். அடைக்கப்படும். ஆமென். அடைக்கப்படும். நம்ம அதை பார்க்குறோம். அடைக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். பெருமை பேசுகிற நாவுகள் அடைக்கப்படும். பொய் பேசுகிற நாவுகள் அடைக்கப்படும். நம்ம அதில் கவனமாக நம்ம நின்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஆமென். மனிதன் பேசும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளையும் குறித்தும் கடைசியில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தரை கவனித்து கேட்பார். மல்கியா 3:16 பாருங்கள். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தரை கவனித்து கேட்பார். அப்போ ஒரு விசுவாசிகள் 2 பேர் சந்திக்கிறோம். வீட்டு பக்கத்தில் 2 பேர் சந்தித்து பேசுகிறோம். 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆனால் பேசும்போது கர்த்தரை கவனித்து கேட்கிறார். என் பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்க? என் பிள்ளைங்க எதை குறித்து பேசுகிறாங்க? இந்த செய்தி எடுப்பதற்கு முன்பு காலையில் ஒரு குடும்பத்தோடு பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ கடைசியில் முடித்து வரும்போது நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, சபையை குறித்து பேசினோம். இதெல்லாம் எங்களுடைய ஆதங்கங்கள், இதெல்லாம் எங்களுடைய விருப்பங்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சபை மக்கள் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் ஆதங்கப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற நல்ல காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் ஜெபமாக மாறட்டுப்பா அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம பேசுகிற காரியங்கள் ஜெபமாக மாறினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதை கவனிக்கிறார்ல. என் பிள்ளைங்க பாரு, சபையை குறித்து பேசுகிறாங்க, வேதத்தை குறித்து பேசுகிறாங்க. ஐயோ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியலையே, ஊழியத்துக்கு இப்படியெல்லாம் தடைகள் இருக்கிறது, சபை மக்களுடைய வளர்ச்சி இன்னும் மந்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம பேசுகிற போது கர்த்தரை உன்னிப்பாக கவனிக்கிறார். எம்மாவூர் சீசர்கள் பேசிகிட்டே போகிறாங்க, ஆண்டவர் கூட போயிட்டே இருக்கிறார். ஆண்டவரோட சந்தோஷப்பட்டுருப்பார் பாருங்க. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிட்டு போகிறாங்க, இயேசுவை குறித்து பேசிட்டு போகிறாங்க. அடுத்தவங்களை குறித்து பேசலை, அடுத்தவங்க வாழ்க்கை குறித்து பேசலை, அடுத்தவங்களை காயப்படுத்தலை, ஏசப்பாவை குறித்து பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கு தேவனை பேச வேண்டிய வாய்கள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தைகள், இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை பேசி தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ஆவியாருடைய கிரியை முடக்கி விடுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பேச வேண்டியதில் மிக கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன சரணத்தை நாம் பாடி வார்த்தையை நாம் தொடரலாம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தின் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா,
மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. ஓ ஓ ஓ தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் இறைத்து விடும். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படி என்றால் ஒரு மனிதர் பேசுவது அவருடைய இருதயத்தின் நிறைவினால் அவர் பேசுகிறார். அவருடைய இருதயத்துக்குள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவர் பேசுகிறார். அப்ப நல்லவைகளை பேசுகிறார், நன்மையானவைகளை பேசுகிறார், நலமானவைகளை பேசுகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் அவருடைய இருதயம் நல்லவைகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் கெட்டவைகளை குறித்து அவர் பேசிக்கொண்டிருப்பார் என்றால் அடுத்தவர்களை கெடுக்கிற, குற்றம் சாட்டுகிற, பழி போடுகிற, வெறுக்கிற வார்த்தைகளை பேசுவார் என்றால் அவருடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட தேவன் அருவருக்கிற குணங்கள் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ நல்லவைகளையும் சுமந்து நாம் ஜெபிக்க முடியும், கெட்டதையும் நம்ம ஜெபிக்க முடியும். மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வார்த்தைகளாய் வருகிறது. ஆமென். தேவன் வார்த்தை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இருதயத்தை வைத்தே ஆசீர்வதிக்கிறார். அப்போ இருதயத்தில் இதெல்லாம் தேங்கி நிற்கிறது, இதெல்லாம் உள்ள இருக்குது. இதை வைத்து விட்டு ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் தன்னை பரிசுத்தவனாக காட்டிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இருதயத்தை பார்க்கிற தேவன். பேசுவதில் கவனமாயிருங்கள், அடுத்தவர்களை குறித்த காரியங்கள் பேசுவதில் கவனமாயிருங்கள். நான் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிற போதே பாருங்க, பேசிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்கிறான், தேவதூதன் அடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெருமையாக பேசினான், இது மனித வார்த்தை இல்லை, தேவ சத்தம், அவ்வளவுதான். தேவதூதன் அடித்தான். சில நேரங்களில் பிள்ளைகள் பேசும்போது பாருங்க, தவறாக பேசினா அம்மா வாயில் அடிப்பாங்க. அப்போ கவனிங்க, தாறுமான ஒரு வார்த்தை பேசும்போது அம்மாவே துக்கப்படுத்துதுன்னா தேவனை எப்படி துக்கப்படுத்தும்? தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அல்லவா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா, உன்னத திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா, எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். அன்பு சகோதரி, உன் குடும்பத்தில் சண்டைக்கு காரணம் என்ன? தேவையில்லாத பேச்சு தான். அன்பு சகோதரனே, உன் குடும்பம் பிரிஞ்சிருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத பேச்சு தான். உன் குடும்பத்தில் 2 குடும்பம் ஏன் ஒன்று சேர முடியல? பேசுகிற பேச்சு தான். குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுது? தேவையில்லாத பேச்சு தான். ஒரு கணவன் மனைவி ஏன் மன சஞ்சலம் உண்டாகிறது? தேவையில்லாத பேச்சு தான். வார்த்தை, காயப்படுத்தும் வார்த்தை, பட்டயத்தை போன்ற வார்த்தை, கத்தியை போன்ற வார்த்தையை பயன்படுத்துவதனால அல்லவா உன் குடும்பத்தில் இன்னும் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் இன்னும் சந்தோஷம் இல்லை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இல்லை. யோசிச்சு பாருங்க. திருத்திக் கொள்வோம், சரிபடுத்திக் கொள்வோம், ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அப்பொழுது ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம சரிபடுத்தணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள் போ, அந்த வீட்டுக்கு சமாதானம் தான் சொல்ல சொன்னார். இப்போ வீட்டுக்குள்ளே சமாதானம், சுகம்தான் பெரிய ஆசீர்வாதம். வீட்டில் இருக்கிற பணமோ சொத்தோ நகையோ அல்ல, வீட்டுக்குள் இருக்க வேண்டிய சுகமும் சமாதானமும். சங்கீதம் 122:7 ஒரு வீட்டுக்குள் போகும்போது நீ பணக்காரனாக இருப்பாயாக, நீ செல்வ சீமானாக இருப்பாயாக, அப்படி கத்த சொல்லலை. வழங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். சமாதானம் கூறுங்கள் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்தை வீட்டை விட்டு துரத்துகிற, கணவன் மனைவியை பிரிக்கிற, ஒரு மனக்கெட்டை உண்டாக்குகிற, கர்த்தரை துக்கப்படுத்துகிற, சாட்சியை இழக்க பண்ணுகிற எந்த வார்த்தைகளையும் பேசாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். நீங்கள் ஒரு வயதான தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை இப்போது திருமணமான ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கலாம், பேரன் பேத்திகளை எடுத்த ஒரு வயதான தாய் தகப்பன்மாராக இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளை உங்கள் பேர பிள்ளைகளை கவனிக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை அயலகத்தார் கவனிக்கிறார்கள், சபை மக்கள் கவனிக்கிறார்கள், உங்களை நடத்துகிற பாஸ்டர் கவனிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை கவனிக்கிறார். அவருக்கு முன்பு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் நிற்க வேண்டும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிற்க வேண்டும்.
அதனால் வேதம் சொல்லுகிறது, தெய்வ சமூகத்தில் மனம் பதறிக்கூட ஒரு வார்த்தை பேசாத. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு தெய்வ சமூகத்தில் நிற்கிற போது விண்ணப்பம் பண்ணுவேன். நான், ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும் என் வாயிலிருந்து வரட்டும் அப்பா என்று சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணுவது உண்டு. ஏனென்றால் வார்த்தைகள் தேவன் கவனிக்கிறார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் அநேக மக்களை ஆசீர்வதித்தது. ஒரு தகப்பன் தாய் பிள்ளையை சபிக்கக்கூடாது. நீ உருப்பட மாட்ட, நீ பண்ணி மேய்க்கத்தான் லாயக்கு, உனக்கு 10 ஆடுகளை வாங்கித்தரேன் மேய்ச்சிக்க, நீ ஒரு நாளும் வளர மாட்ட. மாமியார் மருமகளை சபிப்பது, மருமகள் மாமியாரை சபிப்பது, அண்ணன் தம்பிகளை சபிப்பது, பாஸ்டர்கள் விசுவாசிகளை சபிப்பது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவையாய் அல்ல. பிள்ளைகளை பார்த்துட்டு ஒரு மார்க்கு குறைஞ்ச உடனே தாறுமாறாய் அடிப்பது, பிள்ளைகளை திட்டுவது, கடினமான வார்த்தைகளை பேசுவது, இது ஆசீர்வாதமான காரியங்கள் அல்ல. சிலவர்கள் மிருகத்தின் பெயரையெல்லாம் வைத்து பிள்ளைகளை அழைப்பார்கள். பாருங்கள், கொடூரமான ஒரு காரியம். சிலவர்கள் பிள்ளைகளை பிசாசேனே கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல. யோசிச்சு பாருங்க. அவைகளிலிருந்து திருத்தப்பட வேண்டும். பேசுவதில் கவனமாயிருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், சாபத்தையும் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையை தாறுமாறாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்க பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல தீர்மானத்தோடு கடந்து போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்று மீண்டும் என்ன மாறாதவரும், ஜபத்தை கேட்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீ நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உடைய பரிசுத்தத்தில் நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பேசுவதில் நாங்கள் கவனமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை நிமித்தம் பிரிந்து போன குடும்பங்கள், சண்டை போட்டு போன குடும்பங்கள், விவாகரத்து பெற்றுக்கொண்ட குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள், தேவனை விட்டு தூரமாய் போன குடும்பங்களை நாங்கள் நினைப்பூட்டி ஜெபிக்கிறோம். மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். பாவத்தை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, பேசுகிற வார்த்தைகளை மன்னித்து, திரும்பவும் அந்த குடும்பம் ஒன்றாக்கப்பட கர்த்தர் கிருபைகளை தார். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களில் மனப்பக்குவமாய் பேச, தேவன் விரும்புவதை பேச கிருபைகளை தார். தன்னை திருத்திக் கொள்ள, சரிபடுத்திக் கொள்ள, ஒழுங்குபடுத்திக் கொள்ள, செயல்படுத்திக் கொள்ள ஒருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். இருப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம்.
இப்போதும் ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், அற்புதங்களை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தினேன், தொடர்ந்து நடத்தும். வியாதிகள் மறைகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பிரிந்த குடும்பங்கள் உண்டாகட்டும். வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும். துக்கம் சந்தோஷமே மாறட்டும். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி ஆராதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கண்ணிகள் கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேவ இரக்கம் உண்டாகட்டும். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் கடமையை மட்டும் செய்தோம். உமக்கே துதிகர மகிமை உண்டாகட்டும். எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து காலையால் கலந்து கொண்டு பாடி ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, தேவ நோக்கத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை, மனிதனை பிரியப்படுத்தி அல்ல கர்த்தரை பிரியப்படுத்தி அவருக்காகவே அவரை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராய் உடைய பிள்ளைகளை நடத்தும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. மனதில் காயங்கள், மனதில் ஏதோ துக்கத்தை சுமந்தபடி சமூகத்தில் காணப்பட்டாலும் ஒரு ஆறுதலை தந்தவுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.